ஒரு காணொலி காண நேர்ந்தது. அதில் பேசியிருந்தவர் அமைச்சர் நிர்மல்குமார். அவர் ஒரு அட்வைஸா சொல்லியிருந்தாரு, ஏன் எல்லாரும் மருத்துவ படிப்புக்கே போறீங்க, டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. எவ்வளவோ படிப்புகள் இருக்கு. என்கிட்ட வந்த ஒரு பெண்ணுக்கு கூட நான் போய் வக்கீலுக்கு லாயருக்கு படிக்கலாம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் காப்பன்டர் இருக்கு, இன்னும் பிற தொழில்கள்லாம் அவர் சொல்றார். இதெல்லாம் ஆகிறதுக்கும் ஆள் இல்லை, இதெல்லாம் கூட படிப்பு தான், இதுலயும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல கருத்தை தான் சொல்லியிருந்தாரு. அவர் தவறா எதுவும் பேசுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் டாக்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரஷர் மாணவர்கள் மேல் போடும்போது அந்த மாணவர்கள் அந்த பிரஷர் தாங்க முடியாம சில பேர் உடைஞ்சு போயிடுறாங்க. அதனாலதான் இந்த தற்கொலைகள்லாம் நடக்குது. இதுதான் உண்மை. அதை விட்டுட்டு எவ்வளவு வேலைகள் இருக்கு இங்க. தனக்கு பிடிச்ச வேலையை செய்யறத இந்த ரெஞ்சின்னு சொல்றவங்களை அனுமதிச்சா அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போறாங்களே. இதான் அவர் சொன்னார். உடனே நம்ம சன் டிவிக்கு பிடிக்கல, எடுத்து நீங்க எப்படி எங்களை கார்பெண்டர் ஆகலாம் சொல்லலாம், எப்படி எங்களை எலக்ட்ரிஷியன், ஏன் கார்பெண்டரும் எலக்ட்ரிஷியன் இருக்கிறதெல்லாம் என்ன தவறான தொழிலா, இல்ல அது என்ன கொள்ளையடிக்கிற தொழிலா, இல்ல அது என்ன கிரைமா, இல்ல அது என்ன குற்றச்செயலா, ஏன் அது பாக்குறவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா, ஏன் அதுல சம்பாதிக்கலையா யாருமே, என்ன பேச்சு பேசுறீங்க இன்னைக்கு அதுவும் ஒரு பெரிய தொழில் தான். என்ன கொஞ்சம் உடல் உழைப்பு போடணும். அதுக்காக டாக்டர்ஸ் உடல் உழைப்பு போடாம இருக்காங்களா? எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா அப்புறம் யார் தான் இங்க பேஷண்டா இருக்கிறது எனக்கும் புரியல. இவர்கள் ஒரு பேச்சை எப்படி திரிச்சு வெளியிடுறாங்கன்றதுக்கு இந்த சன் டிவி திமுக காரவங்க உதாரணம். உடனே சில பேரை பேச விடுறாங்க, நாங்கெல்லாம் டாக்டர் ஆக கூடாதா, யார் ஆக வேணாம்னு சொன்னது, உங்களுக்கு தான் ரிசர்வேஷன் ஒதுக்கீடு எல்லாம் கொடுத்து ஆங்கன்னு சொல்றோமே. ஆனா அதை விட்டுட்டு அதையும் திரிச்சு பிற தொழில்களை கேவலமாக பேசுவது என்ன மாதிரியான சமூக நீதி? அப்ப ஏற்கனவே அந்த தொழில்கள்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மோசமானவங்களா இல்ல கேவலமானவங்களா? ஒரு தொழிலை எப்படி நீங்க சிறுமைப்படுத்த முடியும்? ஏன் அரசியல்வாதியா கூட ஆகலாமே. நீங்க அதை வேணா சொல்லுங்க, அரசியல்வாதி மாதிரி ஒரு கேவலமான தொழில் இல்லைன்னு சொல்லுங்க, நாங்களும் ஒத்துக்கிறோம். அதை விடுத்து சட்டத்திற்கு உட்பட்டு தங்களுடைய தங்களுடைய மான மரியாதையோட ஒரு தொழிலை ஒருத்தவங்க செய்து சம்பாதித்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா, அந்த தொழிலை தயவு செய்து சிறுமைப்படுத்தாதீங்க. மருத்துவ தொழிலுக்கு சிறிதும் குறைந்ததில்லை. எல்லாரும் டாக்டர் ஆயிட்டு யாரும் எலக்ட்ரிஷியன் இல்ல, பிளம்பர் இல்ல, இல்ல கார்பெண்டர் இல்லாட்டி யாருக்கு அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும்? எல்லாமே சரியான தொழில் தான், எல்லாமே மரியாதைக்குரிய தொழில் தான். அந்த தொழிலுக்கான மரியாதையை தயவு செய்து கொடுங்க. இந்த மாதிரி சின்ன பசங்களை மூட்டி விட்டு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டே இருக்காதீங்க.